கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில் தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. SIR நடவடிக்கைக்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் மிக பெரிய அளவில் வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 73.63% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை சுமார் 84% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் கடந்த ஆண்டு பதிவான வாக்கு சதவீதம் இம்முறை 3 மணி அளவிலேயே எட்டப்பட்டது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தீனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில்வம்பாளையம் வாக்குச்சாவடியிலும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரையிலும் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியிலும், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் தனது வாக்கினை செலுத்தினார். நடிகர் அஜித்குமார் காலை 7 மணிக்கு முன்பாகவே வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். நடிகர்கள் ரஜினிகாந்த், சூர்யா, ஜோதிகா, கார்த்தி, த்ரிஷா, வரலட்சுமி, சரத்குமார், கீர்த்தி சுரேஷ், விஷால், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திருமண கோலத்தில் மணமக்கள் வாக்கு செலுத்துவதையும் காண முடிந்தது. கோவை, வேலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சில வாக்குச்சாவடிகளில் ரோபோக்கள் மூலம் வாக்காளர்களை வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்தது. ஒரு சில பகுதிகளில் தேர்தலை வாக்காளர்கள் புறக்கணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்களுக்கு முறையான நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டி இந்த தேர்தலை மக்கள் புறக்கணித்தனர். கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக கிராமத்தின் நுழைவு வாயிலில் கருப்பு கொடியை ஏற்றியிருந்தனர். அதேபோல நெல்லை மாவட்டம் நாகநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் அமைந்துள்ள 290வது வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் யாரும் வாக்கு செலுத்த வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி இரவு பெரும்பத்து மெயின் ரோடில் இருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் நீதி கிடைக்கவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் முன்பே அறிவித்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பேச்சிப்பாறை பகுதியில் உள்ள 18க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் மலையிலிருந்து நடந்து வந்து படகை பயன்படுத்தி ஆற்றை கடந்து பேச்சிப்பாறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். திரும்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியில் தவிகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. கள்ள ஓட்டு போடப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தவிக வேட்பாளர் சையத் புர்ஹானுத்தீன் தலைமையிலான நிர்வாகிகள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமிலா தேவி நடத்திய விசாரணையில் கள்ள ஓட்டு போட்டவர் யார் என்பது தொடர்பாக CCTV பதிவுகளை கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் வரிசையில் காத்திருந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து விசில் ஊதிக் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுபோன்று விசில் அடிக்கக்கூடாது என்று திமுகவின் முதன்மை முகவர் முன்னாள் MLA காமராஜ் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட தீம்பாலூரில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் சுயேட்சை வேட்பாளரின் முகவர் ஒருவர் திடீரென வாக்குப்பதிவு இயந்திரத்தை தரையில் வீசி எறிந்ததால் வாக்குப்பதிவு இயந்திரம் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மோசமாக சேதமடைந்தது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்ததாக சுயேட்சை வேட்பாளர் மற்றும் அவரது இரு முகவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் சுமார் 1 மணி நேர இடைவெளிக்கு பின்னர் மாற்று இயந்திரம் கொண்டுவரப்பட்டு அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கியது. சேதமடைந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 200க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி உள்ளதாக கூறிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் அந்த இயந்திரம் உரிய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதில் பதிவான வாக்குகளை வாக்கு எண்ணிக்கையின் போது மீட்டுவிட முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இம்முறை மாலை 5 மணிக்கு வாக்கு சதவீதம் 80% கடந்ததாக தேர்தல் ஆணையகத்தின் தரவுகள் கூறுகின்றன. வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு பின்னால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமும் முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பிருந்த வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 5.67 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிகமான வாக்குகள் பதிவாகியமைக்கான காரணம் SIR ஆகவும் இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் SIRக்கு மட்டும் இந்த பங்களிப்பை அளிக்கக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலிலும் 5% அதிக வாக்குகள் பதிவாகுவது என்பது ஆட்சிக்கான எதிர்ப்பு மனநிலையை காட்டும். ஆனால் இம்முறை யார் அதை அறுவடை செய்ய போகிறார்கள் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. ஆட்சியின் மீதான எதிர்ப்பு மனநிலை இருப்பது சந்தேகமில்லை. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் என மூவரும் அதை பிரிக்கின்றார்கள். அதனால் இது திமுகவிற்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.